ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். ஆசிரியர் அதிபர்களுக்கான சம்பள உயர்வு, பதவி உயர்வு என பல முரண்பாடுகள் காணப்படுகின்ற அதேவேளை அரசாங்கம் உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று இலங்கை ஆசிரியர் தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில் 2025/7/1 இருந்து பதவி உயர்வு முறைமையை மாற்றி பரீட்சை மூலமாக கூறப்பட்ட போதிலும் இதுவரைக்கும் எந்தவித செயல்பாடும் இல்லை. சம்பள முரண்பாடாக 1/3 பங்குதான் வழங்கப்பட்டுள்ளது. மீதி 2 பங்குகளையும் வழங்க வேண்டும். இதுபோன்ற வணிக ரீதியான பிரச்சனைகளும் ஆசிரியர்களுக்கு உண்டு. இதனையும் தீர்க்க வேண்டும். இது தொடர்பில் கடந்த சனிக்கிழமை பிரதமருடன் பேசியுள்ளோம். இதற்கு தீர்வை எதிர்வரும் 30க்குள் தீர்க்க வேண்டும். அநேகமாக தொழிற்சங்க தலைவர்களே இதனுடன் இணைந்த அமைச்சர்களாக உள்ளனர். அதிபர்களுக்கான விசேட கொடுப்பனவுகளும் வழங்கப்பட வேண்டும். விசேடமாக கிழக்கு மாகாணத்தில் இடமாற்ற சபை உருவாக்கப்படுகின்ற சில இடங்களில் முறையற்ற இடமாற்றம் நடைபெறுகின்றது. இடமாற்றம் முறையாக கொள்கைக்கு அமைய இடம்பெற வேண்டும். இதனால் பல ஆசிரியர்கள் துன்பங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். அதிபர் நியமனங்கள் அரசியல் தலையீடின்றி வழங்கப்பட வேண்டும். பாடசாலைகளில் அதிபர் வெற்றிடம் நிலவினால் நேர்முக பரீட்சை மூலமாக சுற்றறிக்கையின் பிரகாரம் முறையே இடம்பெற வேண்டும். பொதுவாக ஜனநாயக ரீதியாக இருக்க வேண்டும் என்றும் பயங்கரவாத தடை சட்டத்தை எதிர்க்கின்றோம். கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் சரியாக இருக்க வேண்டும். அரசாங்கம் ஜனநாயக ரீதியாக செயற்படவும் மக்களுக்கு சார்பாகவும் அமைய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு பொருளாதார பலன்களை வழங்குவதாக போய் கூறிக்கொண்டே அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் சலுகைகளை வழங்கி வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கூறியுள்ளார். இது குறித்து கட்சி செயற்குழு கூட்டத்தில் மேலும் கருத்து வெளியிட்ட அவர், பொருளாதார ஜனநாயகம் நிறுவப்பட்டு மக்களுக்கு பலன்கள் வழங்கப்படும் என்று அமைச்சர் லால்காந்தா தெரிவித்துள்ளார். லால்காந்தா சொன்ன பலன்களை மக்கள் பெறவில்லை. லால்காந்தாக்கள் ஆட்சியில் இருக்கின்றார்கள். முன்பெல்லாம் ஒரு மூட்டை உரத்தின் விலை 8 அல்லது 10,000 ரூபாயாக இருந்தது. இப்போது அது 17 அல்லது 18,000 ரூபாயாக இருக்கின்றது. முன்தினம் நான் லால்காந்தாவின் வீட்டை பார்த்தேன். அவர் பொருளாதார பலன்களை பெற்றிருக்கின்றார். வசந்த சமரசிங்க இப்போது விஜயகுமாரதுங்கவை போல் அழகாகிவிட்டார். முன்பு பழுப்பாக இருந்த நாமல் கருணாரத்ன வெளுத்து விட்டார். அவர்கள் தற்போது அரசாங்கத்திடமிருந்து பொருளாதார பலன்களை பெற்றிருக்கின்றார்கள் என்று அவர் கூறியுள்ளார். நாட்டில் இதுவரை சுமார் 40 லட்சம் பேர் வரி செலுத்துவோர் அடையாளம் இலக்கத்தை பெறவில்லை என்று உள்நாட்டு இறைவரி திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. தற்போது 13 மில்லியனுக்கும் அதிகமானோர் TIN இலக்கத்தை பெற்றுள்ளதாகவும் 18 வயதுக்கு பூர்த்தியடைந்த அனைவருக்கும் இது கட்டாயமாக்கப்பட்டதால் மொத்தம் சுமார் 17 மில்லியன் பேர் பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டில் உள்நாட்டு இறைவரி திருத்த சட்டத்தின்படி வங்கி கணக்கு திறப்பு, வாகன பதிவு, வணிக பதிவு, பங்கு பரிமாற்றம் மற்றும் கடன் அட்டை உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளுக்கு இந்த டின் இலக்கம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2026 ஜூன் 3ஆம் தேதிக்கு முதல் இந்த சட்டம் உத்தியோகபூர்வமாக நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் குறிப்பிட்ட சில மோட்டார் வாகனங்கள் விற்பனை செய்வதன் மூலம் பெறப்படும் லாபம் இனிமேல் வரி விதிக்கப்படக்கூடிய வருமானமாக கருதப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய TIN இலக்கம் இனி ரகசிய தகவலாக கருதப்பட மாட்டாது என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் ஏற்றுமதி துறைகளில் ஒன்றான துணி மற்றும் ஆடைத்துறையின் ஏற்றுமதி வருமானம் 2026ஆம் ஆண்டின் முதல் 4 மாதங்களில் வீழ்ச்சியடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த விடயம் இலங்கை மத்திய வங்கியின் பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களம் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 2026 ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான காலப்பகுதியில் துணி மற்றும் ஆடை ஏற்றுமதி வருமானம் 1624.7 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. இது 2025ஆம் ஆண்டின் இதே காலப்பகுதியில் 1751.8 மில்லியன் டாலர்களாக காணப்பட்டது. இதன் மூலம் துணி மற்றும் ஆடை ஏற்றுமதி வருமானம் 7.3% வீழ்ச்சி அடைந்துள்ளது. இதேவேளை 2026ஆம் ஆண்டின் முதல் 4 மாதங்களில் இலங்கையின் மொத்த ஏற்றுமதி வருமானம் சற்று அதிகரித்த நிலையில் 4534.9 மில்லியன் டாலர்கள் வரை சற்று அதிகரித்துள்ளது. இந்த வருமானமானது 2025ஆம் ஆண்டின் இதே காலப்பகுதியில் 4315.6 மில்லியன் டாலர்களாக பதிவாகியிருந்தது. எனினும் இக்காலப்பகுதியில் இறக்குமதி செலவினம் கணிசமாக உயர்ந்துள்ளதுடன் 2025ஆம் ஆண்டில் 6572.9 மில்லியன் டாலர்களாக இருந்த இறக்குமதி செலவு 2026ஆம் ஆண்டில் 8227.9 மில்லியன் டாலர்கள் வரை அதிகரித்துள்ளது. இது 25.2% வளர்ச்சியாகும். இதில் நுகர்வோர் பொருட்களின் இறக்குமதி 32.8%, இடைநிலை பொருட்களின் இறக்குமதி 24.1%, முதலீட்டு பொருட்களின் இறக்குமதி 19
5.8% அதிகரித்துள்ளது. அதன்படி ஏற்றுமதி வளர்ச்சியை விட இறக்குமதி செலவுகள் வேகமாக அதிகரித்ததன் காரணமாக 2026 ஜனவரி முதல் ஏப்ரல் வரையான காலப்பகுதியில் நாட்டின் வர்த்தக பற்றாக்குறை 3693 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை விரிவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வரலாற்று சிறப்புமிக்க நைனாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலய வருடாந்த மகோற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியுள்ளது. தொடர்ந்து மகோற்சவ திருவிழாக்கள் நடைபெற்று எதிர்வரும் 28ஆம் திகதி காளி தேர் திருவிழாவும் மறுநாள் 29ஆம் திகதி காளி தீர்த்த திருவிழாவும் நடைபெற்று மாலை கொடியிறக்கம் நடைபெறும். மகோற்சவ காலத்தில் பக்தர்களின் பாதுகாப்புக்கு தேவையான போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளதுடன் மக்களுக்கு சேவைகள் உள்ளிட்டவற்றுக்கு சாரணர்கள், சென்ட் ஜோன் ஆம்புலன்ஸ் படையணியினர் உள்ளிட்டவர்கள் கடமையில் ஈடுபட உள்ளனர். அத்துடன் மகோற்சவ காலத்தில் 42 படகுகள் சேவையில் ஈடுபட உள்ளதுடன் விசேட போக்குவரத்து சேவைகளில் இலங்கைக்கு சொந்தமான போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகளும் ஈடுபட உள்ளன. அத்துடன் பக்தர்களுக்கு குடிநீர் தேவைப்பாடுகள், வைத்திய சேவை, சுகாதாரம், மின்சார தேவை, ஆம்புலன்ஸ் சேவை என்பவையும் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளன. மேற்கு, சப்ரமுக மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யும். வளிமண்டலவியல் இன்று விடுத்துள்ள அறிக்கையில் மேற்படி விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் பிற்பகல் 2 மணிக்கு மேல் ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழையும் பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. மத்திய மலைகளின் மேற்கு சரிவுகள், வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள், ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலமான காற்றும் வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தொடர்ந்து திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தின் மீது இணைய வழி தாக்குதல் தொடுக்கப்பட்டு ஏறக்குறைய 20 மணி நேரம் கடந்த போதிலும் அதனை மீட்டெடுக்க முடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணையதளத்தின் தொடர்ந்து கால அட்டவணை பகுதி மட்டுமே சைபர் தாக்குதலால் பாதிக்கப்பட்டதாகவும் முடக்கப்பட்ட பகுதி சரி செய்யப்படும் வரை முழு இணையதளமும் முடக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த துறை கூறியுள்ளது. தொடர்ந்து திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் நேற்றிரவு இணைய வழி தாக்குதலுக்கு உள்ளானது. அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேலிய படைகள் திரும்ப பெறப்பட மாட்டாது என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கேட்ஸ் தெரிவித்துள்ளார். இந்த நிலைப்பாடு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தற்போதுள்ள மற்றும் எதிர்பார்க்கப்படும் அழுத்தங்கள் இருந்த போதிலும் லெபனானில் இருந்து இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளை திரும்ப பெறுவதை இஸ்ரேல் எதிர்க்கின்றது என்று ஹெட்ஸ் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் லெபனான் அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதி என்பதை அவர் முகமாக ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் சர்வதேச வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாங்கு இஸ்ரேலின் இந்த நிலைப்பாட்டை ட்ரம்பிடம் நேரடியாக தெரிவித்துள்ளதாகவும் ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸேட்டுடன் தொலைபேசியில் பேசிய போது தாமே அதை மீண்டும் வலியுறுத்தியதாகவும் கட்ஸ் கூறியுள்ளார். இஸ்ரேலின் மிக உயர்ந்த பாதுகாப்பு நலன்களிலோ அல்லது தங்களது குடிமக்களின் பாதுகாப்பிலோ தாங்கள் சமரசம் செய்து கொள்ளப் போவதில்லை என்றும் பாதுகாப்பு மண்டலங்களில் இருந்து பின்வாங்க போவதில்லை என்றும் கட்ஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் லெபனானின் நடக்கு நிகழ்வுகள் தொடர்பாக ஈரான் இஸ்ரேலை தாக்கினால் தங்களது முழு பலத்துடன் தாக்குவோம் என்றும் அதிகாரத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வை தெளிவாக வெளிப்படுத்துவோம் என்றும் என்று அவர் எச்சரித்துள்ளார். 16 வயதுக்குட்பட்டவர்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதை தடை செய்ய போவதாக பிரித்தானியா அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தடை 2027ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் நடைமுறைக்கு வரும் என்று அந்நாட்டு பிரதமர் ஹெயர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார். ஸ்னாப்சாட், டிக்டாக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், முகநூல் மற்றும் எக்ஸ் உள்ளிட்ட தளங்களுக்கு இந்த தடை பொருந்தும் என்றும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கேமிங் மற்றும் நேரலை தளங்களுக்கு இவ்வாறு கட்டுப்பாடு விதிக்க உள்ள நிலையில் இந்த உலகளாவிய விதியில் இதுவரை விதிக்கப்பட்ட மிக கடுமையான இணைய கட்டுப்பாடுகளில் ஒன்றாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிறுவர்கள் இணையத்தை பயன்படுத்துவதால் ஏற்படும் உளரீதியான பிரச்சனைகளை குறைக்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் சமூக ஊடக ஒழுங்குமுறைகளில் பரந்தளவிலான மாற்றங்களை அறிமுகப்படுத்த உள்ளதாக இவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஒரு முழுமையான தடையே சரியான தேர்வு என்பது எனக்கு தெளிவாக தெரிகின்றது என்று கூறிய அவர், இது எளிதானதாக இருக்காது என்றாலும் பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களில் அதிகாரத்துக்கு எதிராக செயல்படுவதற்கான ஆற்றல் அரசாங்கத்துக்கு உண்டு என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.